ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைலாக் காமெடி, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோவுடைய ஃபைட்டிங்கு, அவருடைய ஆக்டிங் எல்லாமே தரமாக இருந்துச்சு. மெயினாக சொல்ல போனால் சரத் சாரோட காமெடி போர்ஷன், அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சத்யராஜை பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. யுவனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இளையராஜா ஒரு சாங் பாடியிருக்காரு, அப்படியே சூப்பராக இருக்கு. அதே மாதிரி காமெடி ரோல் பண்ண கல்கி அண்ணாவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா சூரி மாதிரி வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸாக இந்த வீக்கெண்டை ஃபேமிலியாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டர் வந்து எல்லாரும் பார்க்கணும். அந்த படத்தை லாக்னு எதுவும் அப்படி ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே வந்து டைலாக் காமெடிஸ் வச்சு த்ரூவா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் படமே ஆரம்பிக்குது. ஸோ அந்த படத்தை வந்து ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா வச்சிருக்காங்க. தாராளமா பார்க்கலாம் எல்லாரும். அதான் அப்பப்போ வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ஃபைட் சீன் பாக்குற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒன்னு வந்துச்சு. ஸோ நல்லா இருக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாத்துக்குமே. வந்து பிஜிஎம் யுவன் வந்து வேற லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க தாராளமா. கேப்டனுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. கேப்டன் தான். பட் ஆனா இவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்பப்போ கேப்டன் ஃபைட் சீன்ஸை பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. சீரியஸ்லி படம் பார்க்கலாம், எல்லாரும் வந்து ஒர்த்து தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த வீக்கெண்ட் வந்து படம் வருது. அந்த எதுவும் டேக்அவேலாம் இல்லைண்ணா, ஜாலியா வரலாம். ஃபேமிலியா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருத்தப்பட வாலிபர்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு கும்பலா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குடும்பமா போற மாதிரி ஒரு நல்ல படம். அவ்வளவுதானா. கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு ட்விஸ்டே இருக்கு. படம் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிரிஞ்சாலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், எல்லாமே ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, ரொம்ப மோசமாலாம் இல்ல. ஓகே, நல்லா தான். நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படிலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரதர், சூப்பரா இருந்துச்சு. நல்ல என்டர்டைன்மெண்ட். அப்ப நடந்த சம்பவங்களை வச்சுதான் பொன்ராம் சார் இயக்கியிருக்காரு. இது எதுலயுமே அரசியல் வரல, எல்லாம் என்டர்டைனர் தான், ஃபேமிலி என்டர்டைனர் தான். குச்சி கேப்டன் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஆக்சுவலா எப்படி பண்ணிருக்காரு, அததான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. அப்கமிங் மாரி ஒரு 3 படம் பண்ணிருக்காரு. இதுல வந்து பயணம் பண்ணி அந்த ஊர் ஸ்லாங்க புடிச்சு பேசுறாரு சூப்பரா. அந்த ஊர் ஸ்லாங் அதுல இருக்க ஹியூமர், அதுல மாரி அதே மாதிரி ஒரு நடிகருக்கு தேவைன்னா குத்த கேரக்டர் வந்து கரெக்டா பண்றது. இந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்காரு. என்ன பண்ணுமோ இப்ப அடுத்த படத்துல புக் ஆயிருக்காரு, நல்லா பண்ணுவாரு. இவர் நம்பர் 1 நடிகரா வருவார். கேப்டனோட நண்பர் சரத்குமார் அவர் நடிச்சிருக்காப்ல. கேப்டன் பையன் சரத்குமார், அந்த காம்போ எப்படி வந்திருக்கு? கேப்டன் டச் மாதிரியே வருது. காம்போ வந்து பயங்கரமான காம்போ. இப்ப எப்படின்னா இந்த நேரத்துல கேப்டன் அவரை சேர்ந்து நடிச்சிருந்தா கூட எப்படி இருந்திருக்குமோ அதே காம்போ மாரி தான். அவரே சொல்லிடுறாரு இன்டர்வியூல, கேப்டன் கூட நடிச்ச மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு அந்த ஃபீல் அப்படிதான் இருந்தது அந்த நேரத்துல. அந்த சீன்ல கேப்டன் இருந்தாலும் சூப்பர். அதான் கேப்டன், அதான் அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும் சரி, அந்த ஓல்டு ஹேர் ஸ்டைல் அவரே மாதிரியே தான். இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிறாரு பேசுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸையும் பாக்குறோம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, முன்னாடி படங்கள் எப்படி இருந்தாரு, இந்த படத்துல எப்படி இருக்காரு, ஹியூமர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸ்லாங் எப்படி பிடிச்சிருக்காரு, அதெல்லாம் பாக்குறோம். மியூசிக்கும் சூப்பர், நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பர். இளையராஜா கேப்டன் வந்து அவர் வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து வளர்த்து விட்டுருக்காரு. ஆனா அவரோட பையன் படத்துக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் பெருசா சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து சப்போர்ட் பண்ணி வரது இல்லை, அவங்க வந்து அவங்களோட இது. சார் இப்ப நடிக்கிறாரு, கூட நடிக்கிறாரு, நிறைய பேர் வருவாங்க ப்ரோ, இனிமேல் அப்கமிங் வருவாங்க. சரத்குமார் சார் அதுக்காக மட்டும் இல்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு, அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கு, அது பார்ப்பாரு. நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் போகணும்னு எதுவுமே நினைக்க மாட்டாரு. அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்றோம், கேரக்டர்ல என்ன பண்றோம், அது பார்ப்பாரு. அது பார்த்து தான் நடிக்கிறாரு தவிர இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே சரத்குமார் யாருமே பண்ணதில்லை. கட்சி தொண்டர்களை தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி? ஜெனரல் ஆடியன்ஸ் சொல்றேன், வந்து பாத்துட்டு போறாங்களே, நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. ப்ரீவியஸ் படங்கள் எப்படி, அதான் நான் சொல்றேன், மாற்று கட்சி நண்பர்களும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நார்மல் ஆடியன்ஸ் வந்து அந்த பொன்ராம் சார் படம் ப்ரீவியஸ் படங்கள் எப்படி இருந்தது, ரஜினி முருகன், அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸோட சூப்பரா போயிட்டு இருக்கு. எங்கேயுமே 18+ குழந்தைய மூச்சு இழிக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. எந்த சீனு நல்லா இருக்கு படம். விஜயகாந்த் சார் ஞாபகப்படுத்துற மாதிரியான காட்சிகள், டைலாக்ஸ் இருக்கு, அவருடைய கண்கள் இருக்கு. இன்ட்ரோ சீனே அப்பாவை தான் ஞாபகப்படுத்துது, கேப்டன் தான் ஞாபகப்படுத்துது. இல்ல அவரை பார்த்தாலே அந்த இதுதான் கேப்டன் பாக்குற மாதிரி தான். கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் 94ல நடந்த அந்த ஒரு கெட்டப், அந்த டைம்ல வந்து படங்கள்ல எப்படி இருப்பாரு கேப்டன் அப்படிங்கிறதான் கெட்டப். அதுலயும் பார்க்கும்போது கேப்டன் தான் எங்களுக்கு. படத்துல வந்து மாஸ் ஃபைட்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா, கனெக்டிங்கா, அழுகிற மாதிரி ஃபைனல் கிளைமேக்ஸ்ல தான். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம், மற்றபடி எங்கேயுமே அழுக விடல, எல்லாத்தையுமே காமெடியா தான் போச்சு. பொன்ராம் சார் தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இப்படி படம் இவ்வளவு படங்கள்ல இவ்வளவு கூட நல்ல படமா கொடுத்துருக்காரு. நல்ல படம் ப்ரோ. இந்த வருஷம் எண்டில்
ஒரு பிளாக் பாஸ்டர் படம், ஒரு நல்ல படம். ஒரு ஃபேமிலியான மூவி. அது வந்து இந்த வருஷம் எண்டுல இந்த மாசத்துல லாஸ்ட் மாசத்துல ஒரு நல்ல படம் ப்ரோ. இந்த வருஷத்தோட நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா ஃபைட் சீன் பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அவங்க 2 பேர் காம்போ நல்லா பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சுண்ணா, மாஸ்னா. எங்களுக்கு ஆரம்பம் அவங்க என்ட்ரி ஆனதுலேருந்தே ஃபுல்லாவே லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்கண்ணா. காமெடி அவ்வளவா இல்லை, ஃபுல்லாவே டெரர் சீனா தான் இருந்தது. காமெடி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, மித்தபடி எல்லாம் ஓகே தான். யாரும் புரியல. சாங் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மிச்சப்படி அந்த ஆக்டிங் தானே எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே இல்ல எல்லாமே கேப்டன் மாதிரி தான் பண்ணாரு. 2 பேருக்கும் ஈக்குவல் நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுண்ணா. ஃபுல்லா படத்துல நமக்குன்னு கருத்தா எதுவும் சொல்ல வரல. அந்த கஞ்சா கடத்துறதை பத்தி மட்டும்தான் படமே ஃபுல்லாவே. ஆனா நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். சரத் சாரும் சமு சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கதைக்களை வந்து இந்த அதாவது வரலாறு எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை படமாக்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. காம்போ ரொம்ப சூப்பர், நல்லா இணைஞ்சு நடிச்சிருக்காரு. சரத் சார் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரத் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிடிச்ச விஷயம் வந்து இல்ல, 2 பேருமே நல்லா காமெடியா கொண்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அந்த சென்டிமெண்டா அந்த அதாவது டேம் ரொம்ப அந்த விவசாய நிலங்களை பாதிக்கப்படுறது அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த டேம் கட்டினதுக்கு அப்புறம் அவங்க நிலமெல்லாம் பறி போறது இல்ல, அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சமு சார் ஃபர்ஸ்ட் படத்துக்கு இப்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த ஏரியாவிலே இருந்து பிறந்து வளர்ந்தா எப்படி பண்ணுவாங்களோ அதை கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட் சீன் ஸ்டார் மாதிரி தான் இருக்கு. இவருக்குன்னு ஸ்டைல்ல இன்னும் கொண்டு போகணும். இன்னும் தலைவரோட அவரோட இதை பார்த்தாச்சு, இவருக்குன்னு ஒரு புது ஸ்டைல் கொண்டு போனோம். இப்போ அஜித் ரஜினி அதாவது ஸ்டைலுக்கு ஒரு ரஜினிகாந்த், காதலுக்கு ஒரு கமலஹாசன், ஃபைட்டுக்கு ஒரு விஜயகாந்த் மாதிரி இவருக்கு உண்டான அந்த திறமையோட பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்லா இருக்கு. எல்லாமே அதுல பிடிச்சிருந்துச்சு. எதுவும் பிடிக்காதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாவும் இருந்துச்சு, ஒரு காமெடியாவும் இருந்துச்சு. ஃபேமிலியா நல்லா பார்க்கலாம், வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்மையா இருந்துச்சு சார். அவரா சொல்லவே வேணாம், நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு சார். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், அவங்கவுங்களுக்கு அது இவருக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்டர். படத்துல என்ன சொல்றது, காமெடி அந்த மாதிரி இருக்குங்க சார். படம் வந்து ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. காமெடி, அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டு, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. சரத்குமார், சண்முக பாண்டி சேர்ந்து நடிச்சது ஒரு நல்ல ஃபேரா இருக்கு. ஓகே தான், அவங்களுக்கு நல்லா இருக்கு. 2மே நார்மலா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா தான் இருந்தது, செகண்ட் ஹாஃபும் அதை விட நல்லா தான் இருந்தது. அதாவது அம்மா ஃபீலிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. படத்துல வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றதோ தொழில் பண்றதோ அது வந்து நல்ல ஒரு இதுல போனா நமக்கு நல்ல ஒரு தேவைகள் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு வருமானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இதுக்கு போனா அதுல இருந்து எவ்வளவு நஷ்டங்கள் வரும் என்றது நம்மளுக்கு வந்து தெரிய வச்சிருக்காங்க. ஃபைட் நார்மலா தான் இருக்கு. இல்ல கேப்டன் ஈக்குவல் வந்து இன்னும் இல்ல, அந்த ஈக்குவல் அதை வந்து கொண்டு வர ஒரு ஸ்டேஜ் வந்து அவருக்கு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படைத்தலைவன் பாக்குறதுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ இதுல எல்லாமே கலந்து வருது. ஸோ இன்னும் போக போக அவர் படம் எடுக்க சொல்ல பார்த்தா வரலாம், அந்த ஒரு இது வரலாம், கேப்டனோட இது வரலாம் கண்டிப்பா. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. படம் எக்ஸலண்டா இருந்ததுங்கண்ணா. படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம்னா இந்த சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியன் அண்ணாவுடைய மாமா மருமகன் பாண்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு, எக்ஸலண்டா ஆச்சு. எல்லாரும் இந்த வீக்கெண்ட் நல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கண்ணா படம். எக்ஸலண்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கண்ணா படம். எக்ஸலண்ட். சாங் சூப்பரா வந்திருக்கண்ணா, எல்லாம் ரசிக்கும்படி இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் தானே பெட்டரா இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன அந்த போலீஸ் பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்றதுக்கான ஒரு மெசேஜே வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. காமெடியும் சூப்பரா இருக்குண்ணா, எல்லாரும் வந்து பாருங்க. ஃபைட் சீன்ஸ் எக்ஸலண்டா வந்திருக்கு, அப்படியே கேப்டன் மாதிரி இருக்குங்கண்ணா. எக்ஸாக்டா கேப்டன் உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குண்ணா, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்ண்ணா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடி. விஜயகாந்த் பையன் எப்படி நடிச்சிருக்காரு அவரு? நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு சரத்குமார் அவர் ரெண்டு பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கு. சாங்ஸ்ல எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. சண்டை காட்சில எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. கேப்டன் மாதிரி சண்டை போறாரா இல்ல இவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் இருக்கா? இவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் இருக்கு. கிளைமேக்ஸ்ல எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அருமையா நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல பேசப்படும். இந்த படத்துக்காகவே நம்ம கேப்டனுடைய சன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய வெற்றியை இந்த பொங்கலுக்கு நியூருக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்படும் சார். நன்றி வணக்கம் சார். ரெண்டுமே படமே நல்லா இருக்கு சார். இதுல எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நல்ல விவசாயம் சார்ந்து இருக்கு, நல்ல அருமையா இருக்கு சார். மிகப்பெரிய அளவில் இருக்கு சார். சொல்லவா வேணும் அவருடைய மியூசிக் பத்தி. மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த படம் கொண்டாடப்படக்கூடிய படம் சார். மிக அருமையா இருக்கு சார். நம்ம கேப்டனை பாக்குறத போலயே இருக்கு சார். கேப்டன் மாதிரி சண்டை போறாரா இல்ல இவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரா சார்? இல்ல, நம்மளுடைய கேப்டனுடைய ரத்தம் தானே சார். கேப்டனுடைய பாணி அப்படியே வருது சார். இன்னும் மிகப்பெரிய அளவுல இந்த படம் பேசப்படும். மிகப்பெரிய அளவுல சார் அருமையா இருக்கு சார். படமே நல்லா இருக்கு சார். எந்த விதமான குறைபாடும் கிடையாது. டைரக்டர் சொல்லவா வேணும். ஏற்கனவே மிகப்பெரிய படம் எடுத்தவர் நம்ம சிவகார்த்திகனுக்கு முற்றுப்புள்ளி பெற்று போட்டு தூக்கி போட்டவரே அவர் தான். நல்லா வந்திருக்கு சார். படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். காமெடி, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கு, டைலாக்கு, டைரக்ஷன் எல்லாம் சூப்பர். சரத்குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவா வேணும். அருமையா அழகா இருக்கு. நல்லா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. சண்டை காட்சி அருமையான சண்டை காட்சி. தேவையான இடத்துல கரெக்டா வச்சிருக்காங்க. ஒன்றும் நல்லா இருக்கு. சண்டை காட்சியில கேப்டன் மாதிரியே போறாரா இல்ல இவருக்குன்னு தனியான ஸ்டைல் இருக்கா? இல்ல, கேப்டன் மாதிரி யாராலும் போட முடியாது. இவர் கேப்டன் மாதிரி ட்ரை பண்றாரு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா விறுவிறுப்பா போகுது படம். படம் நல்லா இருக்குதுங்க. வைகை டேமுடைய கதை இது. பாடல்கள், காமெடி, ஃபைட்டு நல்லா இருக்குது. சண்முக பாண்டியனும் நல்லா அருமையா இருக்குது. சப்ரீம் சார் சர்வமருடைய கூட்டணி நல்லா அருமையா இருக்குது. எல்லாம் பார்க்க வேண்டிய படம். எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே இந்த சீன் அந்த சீன் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு படத்துல ஒரு மாதிரி இருக்கும். இதுல எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. நல்லா காவல்துறை அதிகாரி வச்சுக்கணும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா நடிப்பு வெளிப்படுத்திக்கிறாங்க. பார்க்க வேண்டியது. காமெடியெல்லாம் நல்லா இருக்கு. சொல்றேன். காமெடி, பாடல் எல்லாம், ஃபைட்டு இன்னும் நல்லா இருக்குது. ஒரு கிராமத்து கதையா இருக்குது. நல்லா அருமையா இருக்கு போல. கேப்டன் மாதிரி தான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. கேப்டன் மாதிரி அப்புறம் அந்த ஸ்டைல் யாரும் மாற்ற முடியாது. இருந்தாலும் சின்ன கேப்டன் அது ஈக்குவலா இருக்குது. ஆமா, அந்த ஸ்டைல் வந்துருது. கேப்டன் ஸ்டைல் அது எப்படியும் மாற முடியாது. இல்ல எப்படிங்க கேப்டன் ஃபைட்டர் தம்பி போடுறா அப்படின்னு கேட்டா மாறுமா? எல்லாம் ஒரே இதுதான். கேப்டன் ஃபைட்டுக்கு நம்ம ஈக்குவல் யாரும் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா அருமையா இருக்கு படம். கிளைமேக்ஸும் சூப்பரா இருக்கு. டிஃபரன்ஸா இருக்கு கிளைமேக்ஸ். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் அவங்க சண்முக பாண்டியன் காம்போ நல்லா இருக்கு சார். ஆர்ட் டைரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சாரோட என்ட்ரிலெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு இல்லை சார். ஆனால் படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சண்டை காட்சி இல்லை சார். நல்லா தான் பண்ணியிருக்காங்க சார். இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை சார். நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் சார் இருக்கு. எங்களுக்கு நாங்க ரசிகரா பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். கேப்டன் மாதிரி நல்லா நடிச்சு நல்லா இது பண்ணியாரு. கேப்டனும் ஒரு பெரிய இதாக வர்றாரு. அவர் சார் சூப்பரா இருக்கு சார். நல்லா செம ஸ்பீடா இருக்கு சார். நல்லா இருக்கு. கேப்டன் மாதிரி பண்றாரு வந்து. இவர் தனியா ஒரு ஸ்டைல் தான் சார். வந்து அருமையா இருக்கு சார். எந்த குறையும் கிடையாது. நல்லா இருக்கு. நான் இப்போ இடைவெளி கொஞ்சம் இப்போ லேட்டாக தான் போனேன். அதெல்லாம் போர் எல்லாம் இது கிடையாது சார். பக்கா இருக்கு. சூப்பரா சார். ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. போட்டாங்க சார். அவங்க பண்ண சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது.
படத்துல காமெடி அவ்வளோ இல்லை ஃபைட் சீன் அதிகமாக இருந்தது படத்துல என்னதான் சொல்ல வராங்க கிளைமேக்ஸ்ல வந்தாங்களா நல்லா சூப்பரா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு. சரத்குமார் 2 பேரும் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சரத்குமாரும் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு. போர் அடிக்குதுண்ணா படம். அப்படியெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இல்லை, போர் அடிக்காம நல்லா இருக்கு. சண்டை வச்சு அப்படின்னா கேப்டன் நல்லா 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 இருக்கு. ஒரு சின்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் நல்லா இருக்கும், ஆனா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. 2 பேர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அப்படின்னா அருமையா நல்லா இருக்கு. இருக்குதுண்ணா படம், சூப்பரா இருக்குதுண்ணா படம். ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க, எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே எடுத்துக்கிறாங்க, நல்லா ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வாலிபர்லாம் யாரும் கஞ்சா அடிக்க கூடாது, அது மாரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனா போலீஸ்க்கு ரொம்ப கடுபடியா பண்ணிக்கிறாங்க. படம் நல்லா தரமா சூப்பரா எடுத்துக்கிறாங்க, கருத்தோட எடுத்துக்கிறாங்க. சரத்குமார் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிக்கிறாங்க சரத்குமார். அவங்களுக்கு அவங்கதான் ஆக்டிங்கே இதுல நல்லா இருக்குது. படம் செம்மையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் தான் தரமா இருந்துச்சு படம். ஐயோ, கேப்டன் மேல சண்டை போடுறாரா? கேப்டன் மாரி சண்டை போடுறாங்களா? சண்டையே மஜா ஆகுதுண்ணா. எல்லாம் துப்பாக்கி, கன்னு, வெடி, பெட்ரோல் பம்பா அடிக்கிறாங்க எங்க பார்த்தாலுமே. கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பரா இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ் 2வது சீன் செம்மையா இருந்துச்சுண்ணா. பாட்டுல எப்படி இருந்துச்சு? பாட்டு தரனா, பாட்டு எல்லாருமே தரமா இருந்துச்சுண்ணா. படம் இடம் எல்லாமே தரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல உட்காந்துதா? எல்லாம் ஒர்த்து, எல்லாமே ஒர்த்துண்ணா.